ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Action. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து மேக் பண்றது ஒரு காரணம் என்ன அப்படினா வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஹலோ நான் வரேன். சொல்ல வரணும்னா கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வீடியோ வந்து இப்படி மேக் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படினா வந்து நான் ஒரு படத்துக்கு என்ன ஒரு டைம் இன்வைட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் முகில் அப்படிங்கிற ஒரு பையன். ஸோ முகிலன் அப்படிங்கிறவரு என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா. லைக் அவரோட மென்டாலிட்டி, மைண்ட் தாட், வேஸ் எல்லாம் வந்துட்டு வேற விதமா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு கட் அண்ட் ஸ்ட்ரைட்டா நம்ம பேச போறோம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இது வந்துட்டு நேற்றுக்கு வர வேண்டிய வீடியோ. பட் நேற்றுக்கு நான் வந்துட்டு ரொம்ப டிராவலிங் அண்ட் தூங்கல. ஸோ அதனால வந்துட்டு டயர்டில் வந்துட்டு படுத்துட்டேன். அண்ட் நேற்றுக்கு வந்து வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், அதை வந்துட்டு போட்டுட்டேன். சரி ஃபைன். இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஸ்பெஷலாக இருக்க போகுது. எல்லாருக்குமே என்ன ஷார்ப்பு ஹோல் ஃபேன்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம சேனல் இருக்கிறவங்க 2-3 பேர் வந்துட்டு படத்துக்கு வரோம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்தாங்களா? வரமாட்டேன் அப்படி வந்துட்டு அந்த படத்துக்கு யாருமே வரல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 3 பேர்கிட்ட வரேன்னாங்க, ஆனா அந்த 3 பேருமே வரல. இட்ஸ் ஓகே ஃபைன். தட் இதான் அந்த படம் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு, வந்தாச்சு, அதனால வந்துட்டு விட்டுருவோம். பட் இருந்தாலும் இப்போ அந்த படத்தை பத்தி நான் வந்துட்டு பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1. ஸோ ஸ்டேஜ் 1 என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் முகிலன் அப்படிங்கிற பையன் வந்து நம்மகிட்ட கேட்குறாப்ல, ப்ரோ கண்டிப்பா VR பார்ட் 2 வந்துட்டு நான் நினைச்சேன் யூடியூப்லாம் ப்ரீவியர் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் இல்லை, இது தியேட்டர் ரிலீஸ்க்கு பிளான் பண்றோம் நாங்க. ஓகே பிரதர், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்டிப்பா நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு. ஓகே நாங்க சில நாட்கள் கடந்து போகுது. லைக் ஒரு 3 month எத்தனை சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சொன்னாங்க, பிரதர் February 25, 2024 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாங்க. நல்லது தானே, நீங்க கண்டிப்பா வரணும்னாங்க. ஓகே, திங்க் பண்றேன், யோசிச்சு பாக்குறேன், சொல்றேன் அப்படின்னு நான் கண்டிப்பா வாங்கினாங்க. சரி என்ன பண்றது, எனக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு படம் நம்ம வந்துட்டு தியேட்டர்ல பாக்குறோம், எப்படி இருக்கும் பரவாயில்ல. பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தியேட்டர்ல நம்ம வந்துட்டு பார்த்தது கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு தியேட்டர்ல எப்படி இருக்கும், அதுவும் படமா தாண்டா இருக்கும். இல்ல அப்படி கிடையாது. தியேட்டர்ல அந்த படத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு ஷார்ட் ஃபிலிமே தியேட்டர்ல நம்ம கொண்டாடினா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு உத்வேகம் வரும். ஸோ அது மாதிரி இருந்துட்டு நானும் எடுக்க பிளான் போட்டுருந்தேன். ஸோ அதே மாதிரி இருந்துட்டு நான் நினைச்சேன், அதை பார்க்கணும்னு நினைச்சேன். எஸ், பார்க்க போனேன். ஆனா நான் போனப்போ வந்துட்டு அவங்க கூட பேசிட்டு தான் போனேன். லைக் நான் இப்போ வந்துட்டு இருக்கேன், ட்ரெயின்ல ஏறிட்டேன், அங்க வந்துடுவேன், நீ கூப்பிட்டு வரேன்னு சொன்னா வர்றேங்கன்னா. அப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு நான் அப்படி பிளாக் அதுன்னு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கட் பண்ண வந்துட்டான். வந்துட்டு அங்கே எதுவுமே சொல்லல, ப்ரோ நல்லா இருக்கியா ப்ரோ அப்படின்னா. ஓகே, எனக்கு என்ன சொல்லுது இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெளில யாரு மாதிரி கூட்டுலாம் போறது கிடையாது. நான் போக மாட்டேன், ரொம்ப அலோன் இதை வந்து ஃபீல் பண்ற ஒரு பர்சன். வெளியில தனியா போறது ரொம்ப அபூர்வம். ஒரு வீட்டுல ஒரு பையன் இந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது தனியா மதுரைக்கு நான் வந்து கிளம்பி போயிட்டு படம் பார்க்க போயாச்சு. அங்க அவனை பார்த்தா லைக் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். பார்த்தாச்சு, எல்லாம் செஞ்சு கடைசியில தியேட்டர்ல படம் படத்துக்கு ரிலீஸ் அங்கே போயாச்சு. அங்கே போன பார்த்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ, நீ வரேன்னு சொல்லு ப்ரோ, இந்த படத்துக்கு சொல்லு ப்ரோன்னா. ஓகே தான் ஓகே தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ அந்த படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இருக்கு. ஸோ ஸ்டேஜ் 2 படம் வந்துட்டு பார்த்தப்போ நாங்க ஃபீல் பண்ணதை சொல்ல போறோம். அந்த தியேட்டர்ல நாங்க ஃபீல் பண்ண சொல்ல போறோம். ஸ்டேஜ் 4 இருக்கு, மிஸ் பண்ணாங்க, ஸ்கிப் பண்ணாங்க. ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட காலேஜ் மெட். லைக் வந்துட்டு அவன் BSc அக்ரிகல்ச்சர், நான் வந்துட்டு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். அவன் வந்துட்டு வந்திருந்தான். ஸோ அது சில மேட்டர் சொல்லக்கூடாது. அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்திருந்தான். சரி, அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாவம் தம்பி பையன் நல்லா படம் எடுத்துருக்காங்க, தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க, ஸோ கண்டிப்பா நம்ம வரணும், நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லி அந்த பையனுக்காக வந்திருந்தான். ஸோ அது ரொம்ப பாராட்ட முடியாது. நான் அதே மாதிரி இருந்துட்டு நானும் அதே மாதிரி வந்திருந்தேன். ஆனா அங்க போனோடனே என்னோட கேட்டது, இதுக்காடா வந்த இங்க, லைக் இந்த ஷார்ட் ஃபிலிம் இதுக்காடா வந்த இங்க, அவ்வளவு தூரத்துல இதுக்காடா வந்த இங்க அப்படின்னு கேட்டான். எனக்கு சிரிப்பாயிடுச்சு. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு நான் சொன்னேன் ஷார்ட் ஃபிலிம் வச்சான், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நம்மள மாதிரி ஒருத்தவங்களோட ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப ஒரு கனவு. ஸோ அந்த கனவு வந்துட்டு ஒருத்தர் தேட்டர்ல ரிலீஸ் பண்றான். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ செகண்டரி. அது தேட்டர்ல ரிலீஸ் பண்றான், அது எப்படி இருக்கு நான் பார்க்கணும், அதோட இதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, தட் இஸ் இனஃப். படத்தை பார்க்க போனோம். படத்தை பார்க்க போயிட்டு எல்லாம் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கோம், படத்தை பார்த்துருக்கோம். அந்த ஒவ்வொரு சீன் பை சீன் வரும்போது வந்துட்டு ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து வருது. நானும் சொல்றேன், நானே வந்து கலாச்சிட்டு இருந்தேன், எடா இது இப்படி எடுத்து வச்சிருக்கான், சே என்னடா இது அப்படின்ட்டு. ஆனா டக்குன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு, உன்னால முடியுமான்னு தோணுச்சு. நானே வந்துட்டு அவனை சப்போர்ட் பண்றதான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு நான் என்னாலையும் சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு அந்த படம் இன்ட்ரோல் வந்தப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, உன்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்பதான் எனக்கு நானே செருப்பால் அடிச்ச மாதிரி எனக்கு ஒண்ணு அந்த இது புரிய ஆரம்பிச்சது. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். ஓகே, இது வந்துட்டு நம்ம 1000 சொல்லலாம். ஒரு கடத்துல நான் இப்படி எடுத்தேன், ஒரு படத்தை நான் இப்படி பண்ணுவேன், இப்படி நான் நடிப்பேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். முடியுமா? முடித்து காட்ட வேண்டும், முடிச்ச வேலை செய்ய வேண்டும். இப்படிதா செய்யாம வந்து இந்த பத்தக்க நிக்க விடாது. ஸோ அதே மாதிரி இருக்கிறது வந்துட்டு அந்த பையன் பண்ணியிருந்தான். அப்போ அந்த இடத்துல நாங்க ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங், அவன் அந்த வீல் கிரியேட் ஆகிட்டான். வாய்ஸ் தவிர ஏதாவது சொல்லு ப்ரோன்னா அங்க வேற எதுவும் சொல்ல முடியல. ஸோ வாய்ஸ் வந்துட்டு லைக் ரொம்ப ஒரு மாதிரி கரகரன்ட்டு அந்த வாய்ஸ் கிளியரா கேட்கவே இல்லை. லைக் வந்துட்டு அவங்க பேசுறது டப்பிங் கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு. அண்ட் அனதர் திங், டப்பிங் சரியில்லாம அந்த வாய்ஸ் வந்துட்டு முன்னாடி பின்னாடி எப்படி இருந்தா கூட பரவாயில்ல, பட் ஆனா டப்பிங் சுத்தமா கேட்கவே இல்லை ஒழுங்கா. ஸோ அது கொஞ்சம் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்துச்சு அந்த தியேட்ரிக்கல் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ்ல. சரி, நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அந்த படத்துக்கு போயிருந்தேன். சரி பார்ப்போம், VR Part 1 பயங்கரமா இருந்துச்சு, VR Part 2 எப்படி இருக்க போது நினைச்சு பானா இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரி, நல்லா இதெல்லாம் வந்துட்டு ஓகே, எல்லாம் நடக்கிறதா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒவ்வொரு கடத்துல ஒவ்வொன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். செகண்ட் டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா வந்துச்சு, லைக் அவன் எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு. இவன் இந்த மாதிரி கேரக்டரிசம்ல பண்ணி கரெக்டா பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல, ஒருத்தங்களுக்கு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், மச்சான் நல்லா இருக்கும்டா பார்ப்போம் அப்படின்னு. ஓகே எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே தோணுச்சு, இது நம்பகத்தன்மை வாய்ந்ததா இல்லையே. ஜஸ்ட் லைக் வந்துட்டு இப்போ நான் இந்த ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அப்ப இதுல பேசும்போது வந்துட்டு பின்னாடி ஒரு லைட் இருக்கு. ஸோ அந்த லைட் இருக்கிறதுனால லைட்டா என்னோட பாடி வந்துட்டு கிளியர் நட்டிங்கா உங்களுக்கு தெரியுது. இதே கொஞ்சம் ஹெட்டுக்கு இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதை பார்க்க, ஓ இவன் இப்படிதான் இந்த மாதிரிதான் இருக்கான், அதனால இப்படி தெரியுது, ஓகே தட் இஸ் இனஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்துட்டு ஒரு டிஃபரன்ஷியேட்டான கதை, லைக் ஹாலிவுட் ரேஞ்ச். ஸோ ஹாலிவுட் ரேஞ்சான ஒரு கதையை வந்துட்டு அவர் பண்ணி பேரு கூட அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இன்புட் பண்ணும்போது நமக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு லைக் என்ன இது அப்படி மாதிரி. ஏன்னா ரிப்போர்ட் அது இது எப்படி செத்தான் இந்த மாதிரிலாம் பேசும்போது வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இது இந்த மாதிரி லைக் வந்து நீங்க இப்போ ஒரு ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துல எல்லாம் வரும். ஸோ அதாவது அதை ரிலேட்டடா சொல்றேன், சூசைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கான அந்த டெத் ரிப்போர்ட், ஸோ இதெல்லாம் வாங்குறது வந்துட்டு எப்படி நீங்க அதை பண்றீங்க. லைக் நீங்க வந்துட்டு லைக் சும்மா ஒரு படத்தை பார்த்து ஷார்ட் ஃபிலிம் வேணா சொல்றேன். ஸோ ஏதாவது படத்தை பார்த்து நம்ம சொல்லலாம், ரிப்போர்ட் வாங்கணும், போலீஸ் வந்து ரிப்போர்ட் கேட்பாங்க, அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கேட்பாங்க. அது நம்பகத்தன்மையா இருக்கிறதுனா அவங்க பெரிய வளர்ந்தவங்க மாதிரி இருக்கிறதுனால அவங்க நம்ப முடியுது. லைக் ஓகே வாங்குறாங்க, நம்ம வந்துட்டு லைக் அவங்க ரிப்போர்ட் வாங்கணும் தருவாங்க அவங்க, ஸோ தரமாட்டாங்க. அப்போ அதுக்கு நம்பத்தன்மை என்ன பண்ணணும். இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், லைக் வந்து இது ரொம்ப நீளமா போகும்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், RRR படத்துக்கு வந்துட்டு லைக் அந்த ராம் சரண் NTR, ஸோ இந்த ராம் சரண் NTRக்கு வந்துட்டு உள்ள அந்த ஃபர்ஸ்ட் இப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வந்துட்டு ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பாங்க. ராம் சரண் அவர் வந்துட்டு ஒரு கெட்டவன, லைக் ஒரு நல்லவன் தான், பட் ஆனா அப்படி போலீஸை பேசக்கூடாது. ஸோ அதனால அந்த 1000 மக்கள் கூட்டத்துல எல்லாரையும் போய் அடிச்சு துவச்சி எடுத்து வர்றாரு. இவர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனா பண்ணுவார். ஸோ அதே மாதிரி NTR பொறுத்த வரைக்கும் ஒரு புலியை எல்லாம் வந்துட்டு காட்டுல இருந்து பிடிக்கிறது, ஸோ அது அவர் பண்ணுவாரான்னு இருக்கும், ஆனா பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இவங்க பண்ணுவாங்களான்னு இருக்கிறத ஒரு பண்ற மாதிரி நம்பகத்தன்மை வந்து ஃபர்ஸ்டே ஆடியன்ஸ் மனசுல உருவாக்கி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அது நான் வந்துட்டு ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், அந்த ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு அப்போ அந்த ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஸோ எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு வந்துட்டு உங்களுக்கான ஒரு
மோட்டிவேட்டிங் இதுதான். ஸோ நானே இதனால தான் வந்துட்டு சில படங்களை எனக்கு தவிர்த்துட்டு இருக்கேன். எனக்கு பண்ணணும், பட் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இது இப்படி நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக 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 ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் நம்ம வந்துட்டு பூஸ்டப் பண்ணிட்டார் தலைவர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. இப்படிதான் லைக் வந்து என்ன கிளியர் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு படம் தியேட்டர்ல நம்ம பார்க்குறோம்னா அந்த படம் வந்துட்டு ரொம்ப கிளியர் நெட்டியாக இருக்கணும், ஹெச்டி பிரிண்ட் 4K குவாலிட்டி அந்த மாதிரி. ஸோ அது வந்துட்டு ஏதோ கொஞ்சம் இந்த எதுக்கு ஸ்க்ரீன் இப்போ பிளர் ஆகணும். இப்போ நான் இதை சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது வந்துட்டு என்னோட ஃபேஸ் ஓகே, பேக்ரவுண்ட் ஓகே, பட் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஃபேஸ் பிளர் ஆகிட்டு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்குமா? அப்படியே வந்துட்டு இப்போ ஃபோக்கஸ் ஒன்றா வைக்கிறோம், லைக் ஒரு பின்னாடி ஒரு பொருள் இருக்கு, நீ இருக்க, அப்போ ஃபேஸ் வந்துட்டு பிளர் ஆகிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் ஒன்று காமிக்கணும் அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை உன் ஃபேஸே பிளர் ஆகிட்டு அங்கே போய் அந்த பிளராக காமிக்குதுன்னா, அங்கே உள்ளதை தெளிவாக காமிக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது என் ஃபேஸ் பிளர் ஆகிட்டு அந்த டோரையும் காமிக்குது, டோரையும் காமிச்சிட்டு என்னையும் காமிக்குது, திடீர்னு பார்த்தா டோரை தான் காமிக்குது, என்ன பிளர் ஆகிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்குமா? இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு சில ஃபோக்கஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் வந்துட்டு பார்த்தேன். இது வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் வந்துட்டு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கான ஒரு டீச்சிங் இது மாதிரி தான். ஸோ கண்டிப்பா ஏத்துக்கோங்க எல்லாரும். ஓகே, இது வந்துட்டு அவனா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஏத்துக்கோங்க. தேங்க்ஸ்ரா. ஏய் அப்போ இந்த மாதிரி ஃபோக்கஸ் அண்ட் வந்துட்டு பிளரிங் செக்ஷன் அண்ட் நீங்க எதை காமிக்க நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா காமிங்க. அண்ட் இதுல வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸ் தாங்க. இதை கட் பண்ணா நாங்க பேசிட்டு இருந்தது இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ இது படம் ஓடிட்டு இருக்கும்போது என்னடா இது இப்படி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அவன் மட்டும்தான் நடிச்சிருந்தான். ஷார்ட் பிலிம் அவன் மட்டும்தான் கிளியரா நடிச்சிருந்தான் நான் நினைக்கிறேன். யாரு? முகிலன். அவங்க மத்தவங்க யாரும் பார்த்தா எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஓகே, ஆல் ஆஃப் இஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவன் மட்டும்தான் வந்துட்டு இதை பண்ணணும், இதை முடிக்கணும், இதை ட்ரை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு நடிச்சிருந்தான் நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டே சொல்லிட்டேன் நீ மட்டும்தான் பண்ணிருக்க, வேற யாரும் நடிச்ச மாதிரி தெரியல அப்படின்ட்டு. பட் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் பண்ணியிருக்காங்க, ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல, பிளாங்கா. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு லைக் இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு லைக் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசியிருக்கேன் போடா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் இவெல்லாம் வந்துட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கிரிஞ்சா இருந்தாலுமே வந்துட்டு லைக் அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸை அவர் வேலை செஞ்சு வாங்கியிருக்கலாம், பட் அவர் ஏன் வேலை செஞ்சு வாங்கலன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. பட் அது ஒன்று இருந்துச்சு. பிளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளஸ் பாயிண்ட்ல வந்துட்டு அவரோட ஆக்டிங், அவரோட டெக்னிக்ஸ் அண்ட் அவரோட இன்புட் லெவல் அண்ட் அவரோட அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் என்னது எனக்கே தெரியலையாருன்னா அப்படின்னு அவன் கேட்டா சொல்றேன். என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் ஒவ்வொரு வேலை வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ், சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கேமராவோட சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. லைக் அந்த மவுண்டைன்ல இருந்து அப்படியே நடந்து வந்து பாறை மேல் நடந்து வந்ததா இருக்கட்டும், ஸ்மோக்கிங் ஏரியால வந்துட்டு அப்படியே போட்டதா இருக்கும். எதுவும் சொல்ல நான் மறந்துட்டேன் சொல்றேன். ஸ்மோக்கிங் ஏரியால அப்படி ஸ்மோக்கிங் அப்படி பண்ணிட்டு நடந்து வந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் சூப்பர். இந்த இன்னொன்று சொல்லியிருந்தேன்ல லைக் வந்து அந்த ஸ்மோக்கிங். ஸோ அது வந்துட்டு ஸ்மோக்கிங் காசஸ் இன்ஜூரியஸ் அது வந்துட்டு போடல. ஸோ அது வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு நிறைய பிரச்சனை ஏற்படுத்துது. நாட்டு பாட்டுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அதெல்லாம் இனிமேல் கரெக்டாக பண்ணிடுங்கப்பா. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல போட்டீங்க லைக் வந்துட்டு ஸ்மோக்கிங் காசஸ் இன்ஜூரியஸ்ன்னு போட்டீங்க, ஆனால் படத்தில் போடலை. அது போட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ இது வந்துச்சு. அது தியேட்டர்ல தெரிஞ்சுச்சான்னு தெரியல. ஆனால் சில சப்டைட்டில்ஸ் வேற இருந்தாங்க, இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் சப்டைட்டில்ஸ் இல்லை, காமிக்கல. ஸோ அதனால சொல்றேன். அண்ட் வந்துட்டு ஸ்மோக்கிங் காசஸ் இன்ஜூரியஸ் அண்ட் அதில் போடுங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு லைஃப் ஆஃப். ஸோ அதையும் போட்டுருங்க. ஓகே. அண்ட் ஸ்டேஜ் 3, பேக் டு ஸ்டேஜ் 3 இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ செக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் எப்படி நிற்க போறேன். இந்த படத்தோட ரிவ்யூல வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த படத்துல இருக்க கதை களத்துல வந்துட்டு கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது VR Part 1 சீக்குவல் கிடையாது, ப்ரீக்குவலும் கிடையாது, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். ஓகே. ஸோ Part 2 மட்டும்தான் இருக்கு, பேர் மட்டும்தான் இருக்கு. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். பட் இருந்தாலும் அதுல நடிச்சிருந்த சில பேர் நடிச்சிருக்காங்கனால அது சின்னதா ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தொடரும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்லேயே போட்டாரு.
அண்ட் இதுக்கப்புறம் நான் இந்த ரிவ்யூ பண்றதுக்கான காரணம், இப்படி எல்லாம் பேசி இந்த ரிவ்யூ பண்றதுக்கான காரணம் என்னன்னா, உண்மை நிகழ்வு என்ன நடந்ததெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத போட்டேன். அண்ட் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காப்பி ஒன்று வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. அந்த காப்பியை நான் பார்த்தேன். ஸோ வந்துட்டு தேட்டர்ல பார்த்ததுக்கும் இங்க பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை விட ஃபோன்ல அதை பார்க்கும்போது செம்ம சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனால் அதுல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, சவுண்ட் ஏன் அப்படி வந்துட்டு டம்மிங்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு எக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான், எக்கோ அடிக்குது. இப்போ வந்துட்டு ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வந்துட்டு எக்கோ அடிக்குது. ஸோ எக்கோ அடிக்கிறது சும்மா எக்கோ அடிச்சா கூட பரவாயில்ல, இறைஞ்சிக்கிட்டு எக்கோ அடிக்குது. ஸோ நான் ஃபோன்ல பார்க்கும்போதே வந்துட்டு நான் ரூம்ல நிறைய வந்து பார்க்கும்போதே வந்துட்டு ஹெட்செட் போட்டு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ ஹெட்செட் போட்டா அப்புறம் ஒரு மாதிரி சவுண்ட் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா அந்த சவுண்டிங்ல வந்து நீங்க கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு, சிறுகல வேட்டையர்கள், பெருங்கல வேட்டையர்கள், அந்த மாதிரி வந்துட்டு லோயர் நயாஸ், அப்பர் நயாஸ், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கதை களம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த லோயர் நயாஸ், அப்பர் நயாஸ் இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு வேட்டையன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஒரு 7 அந்த வேட்டையில ஒருத்தர் ஒரு ராஜா. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு லைக் ஒரு குழந்தை, ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஆண் வாரிசு வந்துட்டு நிறைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு எல்லாமே பெண்களாவே இருக்காங்க. லைக் ஒரு ஆண் மகன் இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு கடைசியா கட்டத்துல வந்து ஒரு ஆண் மகன் பிறக்கிறான். அவன் பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு படத்தை பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா யூடியூப்ல ப்ரீமியர் பண்ணுவான், கண்டிப்பா உங்களுக்கு வரும். அண்ட் அப்போ வந்துட்டு அந்த பேர் வந்து வருது. ஸோ அப்போ வரும்போது வந்துட்டு அவரு அந்த இடத்துல எப்படி இருக்கான், ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான். ஸோ நார்மலா இவன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் இப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் வேற தெரியல. நம்ம விஜய் வந்துட்டு பேக்கரி மேனா இருப்பாரு, திடீர்னு கட்டணா போலீஸ். ஸோ அது மாதிரி வந்துட்டு இதுல ஒரு வேற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. அண்ட் அது வந்துட்டு செம்ம இதா இருந்துச்சு. சில ஸ்பாட் வியூ, சில கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு லைக் காண்டாமிருகம் அண்ட் வந்துட்டு லைக் புலி. ஸோ இந்த காண்டாமிருகம் புலி எல்லாம் வந்து காமிக்கும் போது வந்துட்டு லைக் அது நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு நான் எப்படி இதெல்லாம் பேச மாட்டேன். ஸோ இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னால அதனால வந்துட்டு நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த காண்டாமிருகம் நடந்து வந்துட்டு இருக்கும் வந்துட்டு பக்கத்திலேயே இருக்கிறாங்க. ஜஸ்ட் பக்கத்திலேயே இருக்கும்போது வந்துட்டு அது அப்படியே பொறுமையா வந்து பக்கத்திலேயே பண்ணும்போது அது இன்னும் இருந்துச்சு. அது கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்டாவே இருந்தாலுமே வந்துட்டு தூரத்துல வந்துட்டு அப்படி இப்படி எங்க ஏதோ பண்ணி தாவி குதிச்சு அதை கொள்ற மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் அது பண்ணல. அது பக்கத்துல இருந்து இப்படி பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம் தோணுச்சு. புலியும் அதே மாதிரிதான். ஸோ புலியான கான்செப்ட் சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா கொள்றது மட்டும் விதமா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விதம் என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய விதம் வந்துட்டு சவுண்ட் சாம்பா வருது. எனக்கு அந்த மைனஸ் எல்லாம் சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு கன் ஷாட் இருக்குல்ல. ஸோ கன் ஷாட் வந்துட்டு யூடியூப்லயே நிறைய இருக்கு. நானே வந்துட்டு இப்போ ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த டான்ஸோட வந்து கன் ஷாட் பார்த்துக்கோ. ஸோ நிறைய இருக்கு. நீ ஏன் அது வந்துட்டு இன்னும் சர்ச் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு. நான் ஏன் அன்னைக்கே ரிவ்யூ சொல்லல, அன்னைக்கே நான் பண்ணல, என்னன்னா வந்து நம்ம அதை கரெக்டா சர்ச் பண்ணி கரெக்டா பார்க்கணும், கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நான் பாட்டுக்கு எதுவும் அங்கே இருந்து ஒன்றரைட்டு போகக்கூடாது. இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு நம்மளோட இதுக்கு செட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சொல்லலான்னு பார்க்கும்போது வந்துட்டு நீயே உடனே வந்துட்டு அந்த காப்பி நான் அனுப்பியிருந்தேன். நான் வந்து யோசிச்சு அது என்னன்னு சொல்ல நினைச்சு எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு வந்து இந்த காப்பி வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன். ஆடியோ பிள்ளைலாம் இருக்க பாரு ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ ஆடியோ வந்துட்டு எக்கோ அடிக்குது பிரதர், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த படத்துல இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, ஒரு 1 hour ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நான் இவ்வளவு நேரம் பேச வேண்டிய காரணம்னா அந்த பையன் வந்துட்டு 3 hours அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கான். பட் அதை கட் பண்ணி ஒரு எங்கேஜ் ஃபேக்டர்லாம் சேர்த்து கொண்டு வந்ததுல வந்துட்டு ஒரு 1 hourல முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த கட் பண்ண விதத்துல வந்துட்டு அவங்க ஃபாதரே சொல்லியிருந்தாரு. ஸோ திடீர்னு பார்த்துட்டு இங்க போயிடுச்சு, திடீர்னு பார்த்துட்டு இங்க போயிடுச்சு, இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அங்க போகுது, ஸோ அதை ஃபாலோ பண்ணி இங்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதான் அது வந்துட்டு அந்த கட் பண்ற செக்ஷனும் அந்த ட்ரிம் பண்ற செக்ஷனும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க. இது இங்க போகுதுன்னா இதோட சீக்வன்ஸ் அங்க வருது அப்படிங்கறது வந்துட்டு அதுக்கடுத்து அது கனெக்ட் ஆகணும். ஸோ அது கனெக்ட் ஆகுறதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட்ல இந்த ஒரு சீக்வன்ஸை போட்டு காமிச்சிருக்கலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்துட்டு என்ன நீ ஒருத்தனை இவ்வளவு நேரம் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். பட் ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட்ஸ் ஏ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ என்ன கேட்டீங்கன்னா அதுதான். என்கிட்ட வந்துட்டு சொல்லுவார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஏன்ட்டு அது நான் அப்படியே விட்டுட்டேன். நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஏதாவது ரிவ்யூ பண்ணி ஏதாவது சொன்னா வந்துட்டு தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கபிலன். ஸோ அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் டே உண்மையை சொல்றா என்னடா இப்போ நான் வந்துட்டு உன்னை ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னு சொன்னேன், டே உன் வீடியோ தமிழை பார்த்தா நீ உள்ள போக தோணலடா, ஆனா தமிழ் சூப்பரா இருக்கு, பட் ஆனா உன்னோட வீடியோக்குள்ள போக தோணலடா அப்படின்னு சொன்னேன். நீ அதுக்கு என்கிட்ட பேசாம இருக்க, என்கிட்ட கோச் விட்டியா கேட்டான்.
ஐயோ அப்படி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பட் இருந்தாலும் வந்துட்டு ஓகே, இனஃப் இஸ் இனஃப். பட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் யூடியூப்ல ப்ரீமியர் பண்ணும்போது பாருங்க. அண்ட் சவுண்ட் வந்துட்டு ஓகே, பட் ஆனால் எக்கோ அடிக்குது. அண்ட் அதை வந்துட்டு செக் பண்ணிக்கிற தம்பி. அண்ட் இன்னொரு விதம் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு செம்மையா இருக்கு, பட் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த படம் வந்துட்டு நீங்க இன்னும் அந்த சவுண்ட் மட்டும் கிளியர் பண்ணீங்கன்னா இந்த படம் பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ அதை மட்டும் மறக்காம பண்ணிருங்க. இந்த படம் வந்துட்டு கிரியேட்டிவிட்டிவா ஆக்ஷன்ஸ் அண்ட் வந்துட்டு எமோஷன்ஸ், காமெடிஸ், ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. பட் ஒன் ஃபிளாஸ் இஸ் சவுண்ட். ஸோ இந்த வாய்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணீங்கன்னா இந்த படம் பார்க்க இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். யூடியூப்ல ப்ரீமியர் பண்ணும்போது அதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நீ என்கிட்ட கேட்டிருந்த லைக் வந்துட்டு சவுண்ட் நல்லா இருக்கா ப்ரோதர் அப்படின்ட்டு. கேட்டது ஓகே, பட் ஆனால் வந்துட்டு எக்கோ அடிக்குது. ஸோ அந்த எக்கோ மட்டும் பார்த்துக்கோ. அண்ட் வந்துட்டு நீ நான் சொன்ன கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லலாம், என்ன அப்படின்னா வந்துட்டு திரும்ப பண்ணுறது கஷ்டம் தான். திரும்ப நீ பாட்டு சொல்லிடலாம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருப்ப, பட் இருந்தாலும் நினச்சிருப்பேன். பட் இருந்தாலும் அது வந்துட்டு சவுண்ட் டப்பிங் வந்துட்டு திரும்ப ஒரு தடவை பண்ணுனா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா வந்துட்டு லைக் நீ என்ன எடிட் பண்ணுறியோ, என்ன இது ஆப்பில் எடிட் பண்ணுறியோ, ஸோ அதை வந்துட்டு அந்த பேஸ் ரெடியூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணு. பேஸ் பூஸ்டரோட பேஸ் ரெடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ நீளத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் 2 விதமாக சொல்கிறத விட லைக் வந்துட்டு இது நான் தியேட்டரில் பார்த்தேன், இது நான் ஃபோனில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த நடந்த ப்ராசஸ்லேருந்து இப்போ நடந்த ப்ராசஸ் வரைக்கும் நான் ஸ்டார்ட் டு எண்ட் ஸோ சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ப்ராசஸில் வந்துச்சு. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காம நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்த அன்பு தம்பி, தங்கை, அண்ணன், பிரதர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நன்றி 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 கலந்த நன்றி. அண்ட் நான் வந்து கொஞ்ச நேரம் இப்படி கிரிஞ்செல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் என்னடா இவன் இப்படி பண்றான், நல்லா இல்லடா டே வீடியோ ஸ்கிப் பண்ண தோணுதா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லாம உங்களுக்குள்ளே நீங்க திட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை மாத்திக்காம சரி நல்லா தான் பண்றோம் போல நான் சொல்லி நினைச்சு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இது தப்பா இருந்துச்சு, இது கொஞ்சம் கேவலமா இருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, நான் அதை மாத்திக்க ட்ரை பண்றேன். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்துட்டு லைவ் வரோம். ஸோ லைவ் வரும்போது வந்துட்டு சில மனக்கசப்புகள் நேற்றுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு பர்டிகுலராக எஸ்பெஷலி நான் சாரி சொல்லணும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த லைவ் வந்து நான் பேச போறேன். ஸோ எல்லாரும் வாங்க, நானும் வர்றேன். ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு படம் மறுபடியும் விஆர்ல இருந்து ஒரு சீரிஸ் மாதிரி பண்ண போறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது. That's all guys. அண்ட் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ண எல்லாரும் நல்லா உங்களுக்கும் நன்றி. அண்ட் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பக்கத்துல இருக்கு, ஸோ அதை ஆல் பண்ணிருங்க. அண்ட் நம்ம வீடியோ வந்துட்டு பார்த்து பிடிச்ச எல்லாரும் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. லைக் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது என்னெல்லாம் மைனஸ் இருக்கக்கூடாது, என்னெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்கணும், என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கணும், எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா எனக்கு சென்ட் பண்ணுங்க. அண்ட் ஷார்ட் ஃபிலிம் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா எடுக்கலுங்க. ஆனா கதை எழுதுறது எப்படி, கதையை எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்துட்டு மனசுல மைண்ட்ல இருக்கும் அந்த கதை. நான் வந்துட்டு எழுதி பண்றத விட அதை ஸ்பாட்ல போய் அதை பண்ணா நல்லா இருக்குன்னு நினைப்பேன். டைனா கூட எனக்கு மனசுல தான் இருக்கும். அது எழுதுனா அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல, தெரிய மாட்டேங்குது. இதை இப்படி பண்ணுப்பா லோகேஷ் மாதிரி, ஆனா அந்த லோகேஷ் மாதிரி இது இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னான். ஸோ லோகேஷ் கண்ணதான் சொல்றேன். அப்ப அது மாதிரி வந்துட்டு நம்ம பண்றதை எனக்கு தோணுது. ஸோ அதை எழுதி அதை கரெக்டா பண்றதுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணல, நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அறிவு வந்துட்டு உங்களுக்கும் கொஞ்சம் வரணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க எனக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காக ஷார்ட் ஃபிலிம் வீடியோ வந்துட்டு கண்டிப்பா வரும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.